பாதிப்பு நீங்கி இவங்க நல்ல தீர்க்க ஆயுளோட நல்ல சந்தோஷமாக அமோகமாக இவங்க லைஃப்பில் இருக்கணும். சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரை நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இது. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாய்ப்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருவாய்ப்பாடி டைம் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. திருவாய்ப்பாடி அபயாம்பாள் சமேத அபயவாணர் திருக்கோயில் அப்படின்னு பேர். அங்கே போய் ருத்ரஹோமம் பண்ணிட்டு வாங்க. ருத்ரஹோமம் நம்ம நிறைய ஆலயத்துக்கு போகிறோம். திருவண்ணாமலையிலேருந்து சொந்த கோவிலை கூட வச்சுருப்போம், ஏன் இன்னும் சொல்ல போனால். ஆனால் நம்ம சில விஷயத்துக்கு நம்ம சில இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் நமக்கு நல்லது. அதற்கு திருவாய்ப்பாடி அபயாம்பாள் சமேத அபயவாணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ருத்ரஹோமம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். திருமணம் தாமதமானால் திருமணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.